love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful for something. Don't take for granted, stay humble. Now wake up, it's time to look at the enemy. Look in the mirror if he is no friend to me. யாருக்கு தான் பைக்னா பிடிக்காது? அதுலேயும் ரெட்ரோ டைப் பைக்குனா டெஃபினட்டாக நம்ம பசங்களுக்கு பிடிக்க தானே செய்யும். ஹோண்டாவோட முதல் பைக் 1984 ஹீரோ ஹோண்டா CD100 அப்படின்னு லான்ச் பண்ணுறாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் CB350 வரைக்கும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் குவாலிட்டி ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ரிலையபிலிட்டி ஆகட்டும், எல்லாமே டாப் நாச், நம்பர் 1 தான். இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டாவை பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை எல்லாருமே கிளாசிக் 350க்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே தான் பார்க்குறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராயல் என்ஃபீல்டுக்கு லாயலாக இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் என் மேலே செம்ம கடுப்பாகும். ஆனால் உங்களுக்கே தெரியும், நானும் ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350 தான் வச்சுருக்கேன். சரி, நம்ம இப்போ குயிக்காக இந்த பைக்கோட டீட்டெயில்ட் ரிவ்யூ, அதாவது டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்துடலாம். ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பைக் ரிவ்யூ. என்னடா இன்னொரு பைக் வாங்கிட்டியா, அதுக்குள்ளே மறுபடியும் இன்னொரு பைக் ரிவ்யூ அப்படின்னு கேட்காதீங்க. இன்னொரு பைக்கெல்லாம் நம்ம வாங்கலை. நம்ம ஃப்ரெண்ட், கொலீக், நம்மளோட சப்ஸ்கிரைபரோட பைக்கை வச்சு நம்ம ஒரு ரிவ்யூ, அதாவது அவர் வாங்கி ஒரு 1.5 மாதம் ஆச்சு, ஒரு 771 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டார். ஸோ அதனால் நம்ம அந்த பைக்கை வச்சு அவரோட உண்மையான ஒரு ரிவ்யூவை தான் நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறது நம்மளோட பிளான். இப்போது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த CB350 ஹோண்டாவில் வந்து 2 வெர்ஷனில் வருது. ஒன்று நார்மல் CB350 மட்டும், இன்னொன்று வந்து DLX Pro. நம்ம இப்போ இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறது வந்து DLX Pro. அந்த வண்டி தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட் எடுத்திருக்காரு, அதனால் நான் அந்த வண்டி தான் நம்மகிட்ட இருக்குது, அதை தான் நம்ம வந்து இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இவர் தான் வந்து குரு, நம்மளோட ஃப்ரெண்ட், கொலீக் அண்ட் சப்ஸ்கிரைபர். இவர் தான் வந்து இந்த பைக்கோட ஓனர். ஸோ இவர் பைக் எடுத்து இப்போது 1 மாதம் ஆகுது, ஒரு 700 கிலோமீட்டர் ஓட்டிட்டாரு. ஸோ அவர்கிட்டயே வந்து ஒரு ரிவ்யூவை நம்ம கேட்டுருவோம், அவரோட ஃபீட்பேக் என்ன. இந்த பைக் எடுத்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ குரு அவர் வந்து தமிழ்லாம் பேச மாட்டார், ஓரளவுக்கு தமிழ் பேசுவார், கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து தான் பேசுவார். அதனால நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் புரியலன்னா. ஸோ குரு, say hi to my subscribers and congratulations first of all for your bike, Guru. Thank you. So how do you feel that this bike on a city ride? Well, I had Royal Enfield earlier. Okay. It was Electra 2009 model. So with that, the major problem I used to face is a lot of vibrations. Okay. Especially once you ride a couple of kilometers, it will start vibrating violently. So I did not like that. Okay. But still, Royal Enfield, right? So Okay. I still have that bike. Okay. But now recently I decided to go for another bike, and while looking for nowadays lot of new bikes have come in the market. Lot of retro bikes. Right. So this comes under the retro segment, right? Yes, right. Test drive maybe 3-4 months ago, and I felt it very good. I drove it in a heavy traffic, and it was very smooth. Though it is 187 kilo heavy, while riding you will not feel that. Okay. Actually. So you feel very light. So what was the price, Guru? So the on-road price of this vehicle is 2,92,000 On road. on road. That is inside bag. Yeah, except accessories. There are few accessories which I paid extra. So overall the price came around 3 lakh. So it is more or less like Royal Enfield, the same price only. Right. Because when I have taken my Meteor bike, so that was also approximately 3 lakhs. Right. You can So say this is that. also more or less same. Right. So because you are already the owner of the Royal Enfield and as well as Honda. Correct. So I wanted to try something different, or what is the advantage you feel about Honda? See, Honda. One thing is when you consider the service network, so I would say Royal Enfield is best, because these bikes are sold only with Honda Big Wing dealership. So you will not get in normal Honda showrooms. Right. So you will not find Honda Big Wing dealership in all the cities. That is a problem. Yeah. Service is So a problem.
service is a problem. But if you meant to ride this bike within the city, then you should not have any issues, because in Bangalore itself they have maybe 8 to 10 maybe more than 10 dealerships. So currently that is a current situation. Maybe they can if you come to technology and this engine durability and all, then you can easily trust Honda, because Honda has they are known to their engine longevity, and they comes up with a very reliable engines. I mean, you can see since their olden bikes. So because you are a family person, you are a family of 3, your wife, kid and yourself, have you all 3 were in the same bike, and how was the comfort, whether it is really? No, I do not do triple riding. No, you do not do. No, I do not do. You have not even tried. I don't. Local also. No, I don't want to put them in risk. But what I did is, for delivery, I took my kid along with me. So the color was also chosen by him only. It is his favorite color. So So what is this color called? This color is called matte crust metallic. So பைக் ஓனரோட உண்மையான ஒரு ரிவ்யூ அவரே சொல்றதை கேட்டீங்க. மற்றபடி ஃபுல் டீட்டெயில்டான ரிவ்யூவை வந்து நம்ம இனி பார்க்கலாம். இது வந்து ஒரு யூசர் ரிவ்யூ, அவரோட ஃபீட்பேக், அவர் என்ன ஃபீல் பண்ணாரோ அதை தான் சொல்லியிருக்காரு. முதல்ல நம்ம இந்த பைக்கோட சாவியிலிருந்தே ஆரம்பிப்போம். சாவியே பார்த்தீங்கன்னா செம லுக்காக இருக்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேரியண்ட் 1, அதாவது CB350 DLXோட எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னா 2 லட்சம் ரூபாய். அதுவே DLX ப்ரோவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,17,000 ரூபாய். இந்த வண்டியோட கீ ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினோட கெப்பாசிட்டி 350cc சொன்னாலும் கூட இது வந்து 348cc, அதாவது 348.66cc தான் கம்பெனியே சொல்லியிருக்காங்க. மைலேஜ் வந்து அப்ராக்சிமேட்டா 35 km/லிட்டர். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா 5 கியர், 5 ஸ்பீட். அப்புறம் கர்ப் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட மொத்த வெயிட் 187 கிலோ. ஃபியூவல் டேங்கோட கெப்பாசிட்டி தான் வந்து செம. இது வந்து 15.2 லிட்டர். சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 800 mm. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த பைக் என்னதான் 2 வேரியண்ட்ல வந்தாலும் 5 கலர்ல விட்டுருக்காங்க. இந்த வண்டி BS6 என்ஜினோட தான் வருது. இந்த வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா 20.7 bhp. இந்த வண்டியோட டார்க் வந்து 29.4 Nm. இந்த பைக்ல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து டிஸ்க் பிரேக். ஹார்ன் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியிலையும் மோஸ்ட்லி ஒரு சிங்கிள் ஹார்ன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில வித்தியாசமா 2 ஹார்ன் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து டிஃபால்ட்டாவே ஆன்டி லாக்கிங் பிரேக்கோட தான் வருது. இந்த வண்டி வந்து டாப் ஸ்பீட் 130 km/h போகுன்னு சொல்லியிருக்காங்க. ரைடிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 532 km டேங்க் ஃபுல்லாக இருந்தா. அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங் பேட்டர்ன் வந்து 1 டவுனு 4 அப், அதாவது ராயல் என்ஃபீல்டோட அதே பேட்டர்ன் தான். சிலிண்டர்ஸ் வந்து சிங்கிள் சிலிண்டர். போர் பார்த்தீங்கன்னா அதோட அளவு 70 mm கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரோக் வந்து 90.51, 90.51 mm. வால்வ் பர் சிலிண்டர் வந்து 4 வால்வ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷன் ரேஷியோ 9.5. ஸ்பார்க் பிளக் டைப் தான் சிலிண்டர், சிங்கிள் பர் சிலிண்டர். இது என்ஜின் பார்த்தீங்கன்னா கூலிங் சிஸ்டம் வந்து ஏர் கூல்டு என்ஜின். கிளட்ச் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ், அதாவது ஃபியூயல் டேங்க் வந்து ரிசர்வ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ். எமிஷன் ஸ்டாண்டர்ட் வந்து முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி BS6 தான். அதில் வந்து ஃபேஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் டைப் வந்து என்ன அப்படின்னா பெட்ரோல் தான், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு தெரியும். டீசல் இது வரைக்கும் பைக் வரல. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ். அதே மாதிரி ரியர் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரைஸ்ட் நைட்ரஜன் சார்ஜ்டு ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் வந்து டியூல் சேனல் ABS. அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக் டைப் வந்து டிஸ்க். ஃப்ரண்ட் பிரேக்கோட சைஸ் வந்து 310 mm. கேலிப்பர் ஃப்ரண்ட் வந்து 2 பிஸ்டன். ரியர் பிரேக் டைப் வந்து டிஸ்க் தான். இது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனால் அதோட சைஸ் வந்து
240 mm. கேலிப்பர் ரியர் வந்து சிங்கிள் பிஸ்டன், வீலோட டைப் அலாய் வீல் தான் பை டிஃபால்ட்டு. ஃப்ரண்ட் வீலோட சைஸ் வந்து 19 இன்ச், ரியர் வீலோட சைஸ் 18 இன்ச். யூஸ்வலாக வந்து நிறைய ரெட்ரோ டைப்ஸில் அப்படி தான் வருது. ஃப்ரண்ட் டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 100/90, அதே மாதிரி ரியர் டயர் சைஸு 130/70. ஸோ இந்த மாதிரி 100/90 அப்படின்னா என்ன அப்படின்னு புரியாதவங்களுக்கு வந்து 100 அப்படின்றது வந்து டயரோட வித்து மில்லிமீட்டரில், அதே மாதிரி 90 அப்படிங்கிறது என்னன்னா அதாவது ஹைட் ஆஃப் த டயர், அதாவது நம்ம சைட்ல இருந்து பார்த்தா அந்த டயரோட எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறத தான் வந்து 90, அதாவது 100/90 அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். 19 அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா டயமீட்டர், அதாவது சென்டரில் ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்கும், அந்த ரிம்மோட டயமீட்டர் தான் வந்து 19. டயரோட டைப் வந்து ரெண்டுமே டியூப்லெஸ் தான். இந்த பைக்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 165 மில்லிமீட்டர். ஓவரால் லென்த் ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல, நான் நம்மளோட ராயல் என்ஃபீல்டு மீட்டியாரை ஓட்டிட்டு அந்த பைக்கை பார்க்கும்போது ரொம்ப லென்த்தியாக தான் இருந்துச்சு. இது வந்து ஓவரால் லென்த்து 2207 மில்லிமீட்டர், அதாவது 2207 மில்லிமீட்டர். இதுவே ராயல் என்ஃபீல்டு கூட கம்பேர் பண்ணால் இது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஏன்னா மீட்டியார் வந்து 2140 மில்லிமீட்டர் தான். இதோட ஓவரால் வித்து வந்து அகலம் 788 மில்லிமீட்டர், மொத்த ஹைட்டு வந்து 1110 மில்லிமீட்டர். வீல் பேஸ், அதாவது வீல் டு வீல் வந்து அளவு 1441 மில்லிமீட்டர். சேசிஸ் டைப் வந்து வழக்கம் போல தான் டைமண்ட் டைப். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் கொடுக்குற வாரண்டி வந்து 3 இயர்ஸ். நம்ம வேணா எக்ஸ்டெண்டட் வாரண்டி நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ராயல் என்ஃபீல்டில் இருக்கிற மாதிரி. இதோட ஸ்டாண்டர்ட் வாரண்டி வந்து 42,000 கிலோமீட்டர். இதில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா பைக்கும் வந்து ஒரு காமனான விஷயந்தான். 750 1000 கிலோமீட்டர்ஸ். அப்படி இல்லைன்னா 15 30 நாளைக்குள்ள ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணிடணும். செகண்ட் சர்வீஸ் 5500 to 6000, இல்லைன்னா 165 நாள்ல இருந்து 180 நாள். தேர்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்து 11,500 12,000 கிலோமீட்டருக்குள்ள. அப்படி இல்லைன்னா 350 365 நாளைக்கு. இதில் டச் ஸ்க்ரீன், அதாவது டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக இல்லை. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கான்சோல் வந்து செமி டிஜிட்டல். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனலாக் டைப்பு, ரைட் சைடு சின்னதாக ஒரு செமி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் வந்து டிஜிட்டல், ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக். ஹசார்ட் வார்னிங் இண்டிகேட்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா அது வந்து ஆமாம் இருக்கு. ஃபியூவல் காஜ் வந்து டிஜிட்டல் தான். பெட்ரோல் இருக்கிற அளவுல இருந்து டிஸ்டன்ஸ், இன்னும் எவ்வளோ தூரம் போனால் டேங்க் எம்டி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது மோஸ்ட்லி கார்லலாம் இருக்கும், இப்போ பைக்லேயும் வருது. அந்த வார்னிங் இருக்கா அப்படின்னா ஆமாம் அதுவும் இருக்குது. ஸ்டாண்ட் அலாம் இருக்குது. அதாவது நம்ம சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கை நிறுத்திட்டு எடுக்கும்போது நம்ம ஸ்டாண்டை எடுக்காமலே வந்து நம்ம பைக்கை மூவ் பண்ண ஆரம்பித்தோன்னா அதுக்கான ஒரு ரிமைண்டர். நம்பர் ஆஃப் ட்ரிப் மீட்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா ஒன்று தான் இருக்குது. ட்ரிப் மீட்டர் டைப்பு வந்து டிஜிட்டல். கியர் இண்டிகேட்டர் இருக்கு, லோ ஃபியூவல் இண்டிகேட்டரும் இருக்கு, லோ ஆயில் இண்டிகேட்டர் இருக்கு, லோ பேட்டரி இண்டிகேட்டரும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கான ஒரு நல்ல விஷயம், ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி. அதுலேயே வந்து கிளாக்கும் இருக்கு. சர்வீஸ் ரிமைண்டர் இண்டிகேட்டர் வந்து டிஃபால்ட்டாக இப்போ எல்லா வண்டியிலையும் வருது, இந்த வண்டியிலையும் இருக்கு. பேட்டரியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு 6Ah. மொபைலுக்கான ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்னா அது வந்து எஸ், அந்த ப்ரோ மாடலில் இருக்குது மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி. அதே மாதிரி ஹெட்லைட்டோட டைப்பு, பிரேக்கு, டெயில் லைட்டு, டர்ன் சிக்னல் லைட்டு, அது எல்லாமே வந்து எல்இடி தான். பாஸ் லைட்டும் இருக்குது பை டிஃபால்ட். ஜிபிஎஸ் அண்ட் நேவிகேஷன் இருக்கான்னா அதுவும் இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடையாது, க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுற மெத்தட் எப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்டார்ட் தான். கில் ஸ்விட்ச் இருக்கா அப்படின்னா கில் ஸ்விட்ச் இருக்குது. கில் ஸ்விட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு, கில் ஸ்விட்ச் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ஜின் கீயை ஆஃப் பண்ண தேவையில்லை. வண்டியை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம கீயை ஆஃப் பண்ணாமலே வந்து வண்டியோட என்ஜினை ஆஃப் பண்ணிக்கலாம். பில்லியன் கிராப் ரயில், அதாவது பின்னாடி உட்கார்றவங்க பின்னாடி இப்படி கையை பிடிச்சிக்குவாங்க இல்லையா ஒரு சேஃப்டிக்காக, அது இருக்குதான்னா அது வந்து இருக்குது, டிஃபால்ட்டாகவே வந்துடும்.
பில்லியனோட சீட்டுக்கு வந்து ஸ்டெப்டு சீட், கொஞ்சம் லைட்டா மேலே ஏறின மாதிரி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஸ்டெப்டு சீட் அப்படின்றாங்க. பில்லியனுக்கான ஃபுட் ரெஸ்ட் அதுவும் பை டிஃபால்ட் வந்துடுது. ஸோ இன் டோட்டல் இந்த பைக்குக்கான யூசரோட ரிவ்யூ, அதாவது நம்மளோட ரிவ்யூ கிடையாது, யூசரோட ரிவ்யூஸ், ஆன்லைன்ல இருந்து எடுத்த டேட்டா வந்து டிசைன் அண்ட் ஸ்டைலிங்க்கு வந்து மொத்தமாக மக்கள் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ரிலையபிலிட்டிக்கு 4 கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்ட்டுக்கும் 4 கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் 4, வேல்யூ ஃபார் மணி, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமுக்குமே 4 தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஓவரால் ரேட்டிங் 4.7 அப்படின்னு ஒரு சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த 0.7 எப்படி வந்ததுன்னு எனக்கும் தெரியல. நான் வண்டியை பார்த்த வரைக்கும், ஓட்டி பார்த்தது, என்னோட கொலீக், ஃப்ரெண்டு ஒரு சிலர் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்ட ரிவ்யூ அதுபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைக் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, சாலிடாக இருக்குது. கிளச்லாம் பார்த்தீங்கன்னா செம ஸ்மூத்தாக தான் இருக்குது. நான் ஓட்டி பார்த்த வரைக்கும் நான் ஹார்ட்லி ஒரு 5 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன், அதுக்கு மேலெல்லாம் ஓட்டலை. அதனால் வண்டி எனக்கு கண்டிப்பாக யாராவது எடுக்கணுமா, இந்த வண்டி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக நான் ரெக்கமெண்ட் தான் பண்ணுவேன். ஸோ நம்ம இப்போ ஹோண்டா CB350யோட ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ பார்த்துட்டோம். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், யூசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பேசிட்டோம், பார்த்துட்டோம். உங்களுக்கு நான் சொன்ன விஷயத்துலேருந்து வேறு ஏதாவது ஒப்பீனியன் இல்லை உங்களோட கருத்தாக இருந்தாலோ, இல்லை நீங்கள் ஆல்ரெடி இந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் நான் வேறு மாதிரி சொல்லியிருந்தேன், டெஃபினட்டாக நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும் இல்லை, யாரெல்லாம் தெரியுமோ எல்லாத்து கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறையா வியூ கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.